सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. தேவி பாகவதம் 3வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம். அதுல 25வது ஸ்லோகம் பார்த்திருந்தோம். தம் ததாவஸ்திதம் திருஷ்ட்வா சங்கரம் லோகசங்கரம் அவோச்சம் தாம் மகாபாகாம் சம்ஸ்திதோகம் பதாந்திகே. அதாவது பகவான் சங்கரர் அங்க தேவிட்ட உபதேசம் வாங்கிட்டு அவர் ஒரு பக்கமா நின்றுட்டு ஒரே மாதிரி இருந்துட்டு அவர் ஜபம் பண்ணிட்டு இருக்கார். அதை பார்த்த உடனே அம்பாளுடைய பக்கத்துல இருக்கிறன்னா இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சேன். அவோச்சம் தாம் மகாபாகாம் அதாவது மிகப்பெரியவளான அவன் தேவியை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சேன்னு தாம் பண்ணின ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு வர்றார். இந்த ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 21 ஸ்லோகங்கள். ந வேதா ஸ்வாமேவம் கலயுது மிகாசன்னபடவஹ யதஸ்தே நோச்சு ஸ்வாம் சகல ஜனதாத்ரீம் அவிகலாம் யதா ஸ்வாஹா பூதா சகல மக ஹோமேஷு விஹிதா ததா த்வம் சர்வஜ்ஞா ஜனனி கலு ஜாதா திரிபுவனே. அதாவது உன்னை யாராலும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அம்பாளை பார்த்து சொல்றார். என்ன வேதா ஸ்வாம், ஏன்னா வேதமே என்ன சொல்றதுன்னாக்க அந்த இதுல இருக்கு பாருங்க. அதாவது எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக அப்படின்னு வேதங்கள் கூட தங்களுடைய மனசால கூட பார்க்க முடியாதபடி திரும்பிடுத்து அப்படின்னு தங்களுடைய மனக்கம் மனோவாச்சா மகோச்சரம் அப்படிங்கிறோம் இல்லையா, தங்களுடைய மனசுக்கும் எட்டாததாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்த பாக்கிறதுக்கு போயிட்டு அதுல இருந்து திரும்பிடுத்து அப்படின்றதாக அந்த விஷயத்தை எடுத்துன்னு சொல்ற. இருக்கிறதுல இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க கூடியது வேதம் ஒண்ணுதான். ஏன்னா ஈஸ்வரனாலேயே ஈஸ்வரன் எழுதப்பட்டது இல்ல, ஈஸ்வரனால அருளப்பட்டது, அனுகிரகிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட வேதங்கள் ஒண்ணுதான் இருக்கிற பிரமாணங்கள்லயே மிக உயர்ந்ததான உன்னை தெரிவிக்கக்கூடிய பிரமாணம். அந்த வேதங்களும் என்ன பண்ணிடுது, தங்களாலேயே முடியாதுன்னு திரும்பி எடுத்து வேதா ஸ்வாம் கலையுதும்னா உன்னை பற்றி கூறுவதற்கு, எடுத்து கூறுவதற்கு, தெளிவாக எடுத்து கூறுவதற்கு. ஆசன்ன படவா they are also nowhere near, they are not even near competency. ஆசன்னா அருகில்னு அர்த்தம், படவா காம்பிடன்ட். சோ அது என்ன எடுத்து, அதாவது அந்த எடுத்து சொல்லுவதற்கான திறமையின் அருகில் கூட அவைகள் இல்லை. அதாவது எடுத்து சொல்றது எந்த பக்கத்திலயுமே இல்ல. வேதா ஸ்வாமேவம் கலையுது மிகாசன்னபடவஹ. ஏன் அது எப்படி சொல்றது, அந்த மாதிரி வேதங்களால எடுத்து பகவான, அதாவது பிரம்மத்தை பத்தி சொல்றதெல்லாம் வேதம் தானே, வேதத்துல தானே பிரம்மத்தை பத்தி சொல்றது தெரிஞ்ச உபனிஷதம் துவா புருஷம் பிச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புருஷன் உபனிஷத்தினால தெரிஞ்சுக்கப்பட வேண்டியவன்னு சொல்லியிருக்கு, உபனிஷத புருஷன் சொல்லியிருக்கு. சோ வேதத்தினால மட்டும்தானே அவனை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி வேதத்தினால மட்டுமே தெரிஞ்சுக்கப்படக்கூடியவனா இருக்கிற ஒரு புருஷனை வேதங்கள் கூட எடுத்து சொல்வதற்கு அருகில் கூட இல்லை. அதாவது வேதத்தினுடைய திறமை அருகில் கூட இல்ல அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதமே என்ன சொல்றது அப்படிங்கிறார். யதஸ்தேனோ சுஸ்வாம் சகல ஜனதாத்ரீம் அவிகலாம். சகல ஜனதாத்ரீம் எல்லா விதத்துக்கும் கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சகல ஜனதாத்ரீம் அவிகலாம் அப்படின்னு அதாவது வேதங்கள் சொல்றது. யதா ஸ்வாகா, அதாவது என்ன பண்ணிடுது, சகல ஜனதாத்ரீம் அப்படின்னா அந்த கிரியேட்டருக்கும் அந்த கிரியேட்டர் ஃபுட்டுக்கும் மேல இருக்கிறது, அதையும் தாண்டி நிக்கிறது. கிரியேட்டரையும் கிரியேட் பண்றதுதான் இந்த பிரம்மத்தினுடைய வேலை. கிரியேட்டரையும் கிரியேட் பண்ணிட்டு லோகத்தை பார்த்துக்க சொல்றது. அப்ப அந்த அம்சத்தை வேதம் எடுத்து பேசல. சாதாரண தேவதைகள்லாம் என்னென்ன இருக்கோ, இந்திராதி தேவதைகள் என்ன இருக்கோ, நம்ம பண்ற யாகங்களுடைய அவிர்வாகத்தை வாங்கிட்டு பலன் கொடுக்கிற தேவதைகளாக என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி எந்தெந்த தேவதைகளை குறிச்சு யாகம் பண்ணணும், எந்தெந்த தேவதைகளுக்கு அவிர்வாகம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லித்தே ஒழிய அந்த தத்துவபூதமான பிரதானமான தேவதை என்ன அப்படிங்கறத பத்தி அவைகள் தெளிவாக எதுவும், ஏன்னா அது காக்கு கெட்டாதது,
அதனால எதோ வாச்சோ நிவர்த்தந்தே, அதனால வேதமும் சொல்லல, அதனால தங்களுடைய காம்பிடன்சிக்கு தாண்டி இருக்குன்னு வேதம் சொல்லிட்டு விட்டுடுத்து அப்படின்னது. அதோட இன்னொன்னு சொல்ற, எதா ஸ்வாஹா பூதா சகல ஜன ஹோமேஷு விஹிதா. நம்ம இப்ப என்ன பண்றோம், அக்னியை அக்னி முகாவை தேவாக அப்படின்பா. அதாவது இந்த ஹோமத்துல கொடுக்குற ஹவிர்பாகங்கள் எல்லாத்தையும் அக்னிகிட்ட கொடுக்குறோம். அக்னி எல்லா ஹவிர்பாகங்களையும் எடுத்து அந்தந்த தேவதைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். அப்ப சகல ஜனங்களுடைய ஹவிர்பாகமும் யார் யாருக்கு எந்தெந்த தேவதைகளுக்கு என்னென்ன ஸ்தோத்திரம் பண்றோம்னு அவ்வளவுத்தையும் தெரிஞ்சுக்கிறவர் அக்னி தான். அந்த அக்னி தான் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறார். அக்னிக்கு அந்த தெரிஞ்சுக்கிற சக்தியா இருக்கிறது சுவாகாதேவி அப்படிங்கிற அக்னியினுடைய சக்தி. இந்த சுவாகாதேவிங்கிற அக்னியுடைய சக்தின்னு சொன்னோம்னா அந்த சக்தி இந்த மகாமாயாங்கிற சக்தியினுடைய ஒரு திகில தானே. சோ மகாமாயாங்கிற சக்தியினுடைய திகில தான் என்ன ஆகுது, அக்னி கிட்ட இருக்கிற சக்தியாவும் இருக்கா. சோ அதனால என்ன ஆயிடுது, சகல தேவதைகளையும் தெரியறது, சகல தேவதைகளுக்கு யார் யார் ஹவிர்பாகம் கொடுக்குறாங்கன்னு தெரியறது, அது யார் யாருக்கு எப்பப்ப அந்த பலனை கொடுக்கணும்ன்ற சகல விதமும் தெரியறதுனால யதா ஸ்வாஹா பூதா சகல மக ஹோமேஷு விகிதா. மகன்னா யாகங்கள், ஹோமங்கள்னா வீட்டுக்கு நம்ம பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஹோமங்கள். சோ அந்த மாதிரி மிகப்பெரிய பெரிய காங்கிரிகேஷனல் சாக்ரிஃபைசஸ் அண்ட் டொமஸ்டிக் சாக்ரிஃபைசஸ், இது எல்லாத்திலையும் சொல்லப்படுறதுக்கே அதுல விகிதா செய்யப்பட்ட யாகங்கள் யாகஸ்வரூபங்கள் அவ்வளவுத்தையும் தெரிஞ்சுக்கிறவளா இருக்கும் பட்சத்துல சதாத்துவம் சர்வஜ்ஞா. சோ அதனால உன்னுடைய ஒரு திகிலையே அவ்வளவுத்தையும் தெரிஞ்சுக்கிறதா இருந்தா நீ எப்பேற்பட்ட சர்வஜ்ஞையா இருக்கணும். சதாத்துவம் சர்வஜ்ஞா ஜனனிகலு ஜாதா திரிபுவனே. சோ அந்த சர்வஜ்ஞையா இருக்கிற உன்னை பத்தி விசேஷமா வேதம் பேசல. உன்ன அந்த யாக யஜ்ஞாதிகளால சுத்திக்கிறதுக்கு தனியா சொல்லல, தனித்தனி தேவதைகளை தனித்தனி கர்மங்களுக்கு சொல்லிருக்கு. அதனால வேதங்கள் கூட ஆசன்னப்பட்டவகா அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு. அதாவது யாருமே உன்னை தெரிஞ்சுக்கிறது கஷ்டம், நீ எல்லா ஞானங்களுக்கும் தாண்டி இருக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அப்படிப்பட்டவள் நீ, அதாவது எங்களுடைய ஸ்துதிக்கு எட்டாதவள், ஸ்துதி பண்ணப்பட முடியாதவள் அப்படின்னார். என்ன ஸ்துதின்னா என்ன அர்த்தம், குணினிஷ்ட குணாபிதானம். அதாவது நம்ம யார ஸ்துதி பண்ண விரும்புறோமோ அவள்கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கோ அந்த குணங்களை, அதாவது லௌகிகமா லோகத்துல இருக்கக்கூடிய பெரிய மனுஷாலையும் ஸ்துதி பண்றோம், பகவானையும் ஸ்துதி பண்றோம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், லோகத்துல இருக்கிறவன்ட்ட எந்த குணமும் இருக்காது, ஆனா எல்லா குணமும் இருக்கிறதா வச்சுட்டு நம்ம ஸ்துதி பண்றோம். குணி நிஷ்டதையா குணிகிட்ட இருக்கிறதா வச்சுட்டு நம்ம ஸ்துதி பண்றது லோகத்துல. ஆனா பகவான்கிட்ட எல்லா குணமும் இருக்கு, ஆனா இருக்கிற குணங்களை தெரிஞ்சுக்கிற சக்தி நம்மளுக்கு கிடையாது. அதனால குணி நிஷ்ட குணாபித அவ்வளவுதானே ஒழிய பகவான்கிட்ட இருக்கிற குணத்தை தான் பகவான ஸ்தோத்திரம் பண்ணும் போது பண்றோம். ஆனா அவ்வளவு குணங்களையும் தெரிஞ்சுக்கிற சக்தி இல்லாததுனால நம்மளால ஸ்தோத்திரம் பண்ண முடியல. ஸ்தோத்திரத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கா, அது எங்களுடைய ஸ்தோத்திரத்துக்கு அப்பாற்பட்டு இருக்காங்கிறத மட்டும் சொல்லாம வேதத்தினுடைய ஸ்தோத்திரத்துக்கே அப்பாற்பட்டு இருக்கும் போது எங்களுடைய ஸ்தோத்திரத்துக்கு அப்பாற்பட்டு இருக்காங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்ற, மனுஷாளுக்கு ப்ராப்ளம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, எங்க இருந்து வருது, முதல்ல ப்ராப்ளம் வருது அப்படின்னா கர்த்தாஹம் பிரகரோமி சர்வம் அகிலம் பிரம்மாண்டம் அத்யத்புதம் ஓன்யோஸ்தீஹ சராச்சரே திரிபுவனே மத்த சமர்த்தகுமான் தன்யோஸ்மியத்ர ந சம்சயः கில யதா பிரம்மாஸ்மி லோகாதிகः மக்னோஹம் பவசாகரே பிரவிததே கர்வாபிவேசாதிதி. முதல்ல என்ன சொல்றாருனாக்க, நம்ம ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஒரு காரியத்தை செய்யும், அந்த காரியத்தை செய்யறதுக்கு யாரோ தான் நம்மள அப்பாயிண்ட் பண்ணிருக்கா. நம்மள யாரோ அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்கிறது என்ன பண்ணுவோம்னா, ஓரளவுக்கு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது we have been appointed to this post அப்படிங்கிறது மறந்து போயிடும். ஏதோ as if we are born to execute the job, அந்த வேலையை செய்யறதுக்காகவே நம்ம பிறந்திருக்கோங்கிற மாதிரியும், நம்ம இல்லைன்னா எல்லாரும் நினைப்பா பாருங்க, நான் இல்லைன்னா ஆபீஸே நடக்காதுன்னு. அந்த மாதிரி நம்ம இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல, இது எல்லாத்தையும் நம்ம தான் நடத்துறோம், நம்மளாலதான் இவ்வளவு பிரமாதமா பண்ண முடியும், வேற யார் வந்தாலும் இவ்வளவு நன்னா பண்ண முடியாது அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுறது இல்லையா. அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தர், அந்த எண்ணம் இருந்தாதான் வேலை நன்னா நடக்குங்கிறது ஒரு விஷயம். ஆனா அந்த வேலை முழுக்க முழுக்க அந்த எண்ணம் வரும்போது என்ன ஆகும், we are devoured by that thought. அந்த தாட்டே நம்மள முழுக்க மூழ்கிடுறது. முழுங்கும் போது நம்ம என்ன பண்றோம், கம்ப்ளீட்டா நம்மளையும் மறந்துடுறோம், நம்மளுடைய பர்பஸையும் மறந்துடுறோம், நம்மளுடைய டெபிஷியன்சி இன்அடிக்வசி எல்லாத்தையும் மறந்துடுறோம், நம்மளுடைய எசன்ஸையும் நம்ம மறந்துடுறோம். நம்ம யாரு, we have been appointed, we derive our power from some higher source.
ஏதோ ஒரு ஹையர் சோர்ஸ்ல இருந்து வர பவர் எடுத்துருந்தா அந்த பேக்கிங்ல தான் எல்லாத்தையும் செய்யறோங்கிறது மறந்துட்டு நம்மளே இண்டிபெண்டன்ட் பவர் சோர்ஸ் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். பவர் சோர்ஸ் நினைச்சா கூட பரவாயில்ல, பவர் ஹவுஸ், என்னால ஆகாதது, என்னால முடியாதது, என்னால நடக்காதது எதுவுமே இல்ல அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்கிறது இல்லையா? அததான் சொல்ற, கர்த்தாகம், நான் தான் கர்த்தா, எல்லாத்தையும் செய்யக்கூடியவன். அதாவது இது சாங்கிய தத்துவத்து பிரகாரம் பார்த்தா கூட, இல்ல வேதாந்தம் எப்படி இருந்தா கூட, பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அதாவது இந்த கான்சியஸ்னஸ் ஞான ஸ்வரூபம் ஒண்ணு இருக்கு, பிரகிருதி ஸ்வரூபம் ஒண்ணு இருக்கு. ரெண்டுமே இண்டிபெண்டா செயல்படக்கூடிய சக்தி படைச்சது இல்ல. பிரகிருதி தனியா இருக்கும் போது செயல்படாது, ஞானம் தனியா இருக்கும் போது செயல்படாது. ஞானமும் பிரகிருதியும் ஒன்னோட ஒண்ணு பிரசரிக்கும் பொழுது அப்ப அங்க என்ன ஆகுது, ஒரு ஜீவ தத்துவம், ஒரு தத்துவம் உண்டாருது. அந்த பிரசரின்றிருக்கிற கான்செப்டுக்கு பேரு தான் ஜீவன் பேரு. அப்ப அவன் ஜீவன் இண்டிபெண்டா இருக்கிறவனோ? ஜீவன் இண்டிபெண்டா இருக்கிறவன் இல்ல. ஏன்னா இது ரெண்டும் பிரிஞ்சு எடுத்தோம்னு வச்சுக்கோ, ஜீவனே காணாம போயிடுவான், எங்க இருக்கான்னு தெரியாது, எதுல இருக்கான்னு தெரியாது. ஆனா அவன் என்ன பண்றான், கர்த்தாகம், ஐ அம் த ஏஜென்ட், எல்லாத்தையும் செய்ய வல்லவன். பிரகரோமி சர்வம் அகிலம் பிரம்மாண்டம், இந்த பிரம்மாண்டத்தை நான் சிருஷ்டி பண்றேன். இந்த பிரம்மாண்டம் எப்படிப்பட்டது, அத்யத்புதம், இவ்வளவு வேரிகேட்டட், மனசா அசிந்திய ரச்சனாத்மகன்னு இருப்பாருங்க ஆச்சாரியர் பகவத்பாதர். அதாவது நம்மால இந்த பிரம்மாண்டம் எங்க இருக்கு, எப்படி இருக்கு, ஏதா இருக்கு, என்னமா இருக்குன்னு மனசால கூட இமேஜின் பண்ண முடியாது. நம்ம ஏதோ நம்ம கண்ணு எதிர்க்க தெரிகிற 4 மிருகங்களை பார்த்துட்டு இருக்கோம். இந்த உலகத்துல என்னென்ன மிருகங்கள் இருக்கு, என்னென்ன மிருகங்களால என்னென்ன லாபம் ஏற்படுறது அப்படிங்கறத இமேஜின் பண்ண முடியுமோ? இவ்வளவு பறவைகள் பறக்கிறது, இந்த பறவைகள்லாம் எவ்வளவோ பழங்களை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டைகளை போட்டுன்னு போயிட்டே இருக்கு. அந்த கொட்டைகளாலதான் இவ்வளவு மரங்களும் முளைச்சு பூமி இவ்வளவு ஸ்டேபிளா இருக்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஒரு செயின், இது அது பேர் என்ன, கனெக்ஷன். ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு விதத்துல ஒன்னொன்னுத்தையும் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா இல்லையா? இப்ப எந்தெந்த எதுக்கு எவ்வளவு போகணும் அப்படின்னு நம்மளால இமேஜின் பண்ண முடியுமோ? அவ்வளவுத்தையும் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அச்சிந்திய ரச்சனாத்மகசிய, எது இங்க தேவை, எது எந்த பர்பஸ பண்றது, எதால எந்த அளவுக்கு காரியம் பண்ண முடியும், எதால எதெல்லாம் சஸ்டெயின் ஆகுது, எதையும் நம்மளால இமேஜின் பண்ண முடியாது. நம்மள ஏதாவது ஒண்ணு சிருஷ்டி பண்ணுன்னு சொன்னோம்னாக்க முதல்ல ஒரு ப்ரீசிடென்ட் வேணும், அதுக்கு ஒரு மாடல் வேணும், அதுக்கு ஒரு யாராவது நம்மளுக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவ்வளவுத்தையும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஒவ்வொருத்துக்கும் ஒரு பழைய ஃபைல் இருக்கா, பழைய நோட்டிங் இருக்கான்னு பார்த்துட்டு இருப்போம். அது இல்லாம பண்ண முடியாது. ஆனா இது எப்படி இருக்கு, எந்த விதமான நோட்டிங்கும் இல்லாம டைரக்டா சிருஷ்டி போயிட்டே இருக்கா இல்லையா? அதான் பிரம்மாண்டம் அத்தியுதம், தான் அத்தியுதம் பிரம்மாண்டம் அப்படின்னா. கோன்யோஸ்தீக சராச்சரே திரிபுவனே மத்த சமர்த்த புமான். புமான்னாக்க ஒரு வேலையை செய்யக்கூடிய இண்டிபெண்டான அத்தாரிட்டி, பவர் இருக்கிறவன் அர்த்தம். இண்டிபெண்டான சக்தி படைச்சவன். கோன்யகா மத்தஹா சமர்த்தஹா, என்ன காட்டிலும் சிறந்தவன் யார் இருக்கான்? தன்யோஸ்மியத்ர ந சம்சயஹ, ஐ எம் ஃபார்ச்சுனேட். ந சம்சயஹ கில யதா பிரம்மாஸ்மி லோகாதிகஹ. யாரு? பாக்கி எல்லாருக்கும் சாதாரண பேர் தான், இவருக்கு மட்டும் என்ன பரபிரம்மத்துக்கு என்ன பேர் இருக்கோ அந்த பேரே இந்த சதுர்முக பிரம்மாவுக்கு பிரம்மா. சொல்ற நான் பிரம்மா அப்படிங்கிற, என்ன சிருஷ்டிகர்த்தா இல்லையா? சோ பிரம்மா, என்ன பிரம்மத்தை டிஃபைன் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், சிருஷ்டி சம்ஹாரம் 3 எதுட்டே இருந்து வந்ததோ அப்படின்னு தான் சொல்லணும், ஜென்மாத்தியசியதான்னு. சோ அந்த பிரம்மாவுக்கும் அந்த பேர் இருக்கு, சதுர்முக பிரம்மாவுக்கும் பிரம்மங்கிற பேர் இருக்கு. அதனால சொல்ற என்ன பண்ணாரு, பிரம்மா பிரம்மாஸ்மி, நான் தான் பிரம்மா. லோகாதிகா, த டிரான்சென்டென்டல் ஒன், எல்லாத்தையும் தாண்டி எல்லாமே எனக்கு கீழதான் இருக்கு. ஐ எம் த மோஸ்ட் டிரான்சென்டென்டல் ஒன். மக்னோகம் அப்படின்னு நான் எப்ப நினைக்கிறேனோ, மக்னோகம் பிரவிததே பவசாகரே, மிகவும் விஸ்தீர்ணமான, நீந்தி கடைக்க முடியாத இந்த சம்சார சாகரத்துல என்ன பண்ற, மூழ்கி போயிடுற. கர்வாபிநிவேசா, இந்த ஒரு கர்வம், அதாவது நான் அப்படிங்கிற எண்ணம், நான்கிற எண்ணம் தான், அவ்வளவுதான். இந்த 4 எண்ணத்தினால ஒரு ஏற்படக்கூடிய கர்வத்திலிருந்து நான் என்ன பண்றேன், மூழ்கிடுறேன். அதுதான் சம்சாரம். அதுதான் எல்லா விதமான துக்கத்துக்கும் காரணம். அகங்கார பிரமுகம் அப்படின்னு பாருங்க. இந்த 4 எண்ணத்தில இருந்துதான் சகல விதமான அத்தியாசங்களும் கிளம்புறது. அத்தியாகம் இப்ப என்ன ஆயிடுது, அத்தியாகம் இன்னைக்கு, அதாவது நான் சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கும் போது என்னால சிருஷ்டி பண்ண முடியல, எப்படி சிருஷ்டி பண்றதுன்னு தெரியல. கீழே அந்த தாமரையை பிடிச்சிட்டு இறங்கினேன். இறங்கும் போது அந்த தாமரைக்கு அடிமுடி எங்க இருக்குன்னே தெரியல. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. மேல தபஸ் பண்ண, நீங்க என்ன பண்ணுது, சிருஷ்டி அப்படின்னு போது சிரிஜ அப்படின்னும் போது செய்ய முடியல. தப அப்படின்னு என்ன, தபஸ் பண்ணு அப்படின்னு வந்தது. தபஸ் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் விஷ்ணுவோட சேர்ந்துட்டு
இந்த லோகங்களுக்கு எல்லாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கு, நாங்க 3 பேருமா வந்திருக்கோம். அது எல்லாமே உன்னுடைய திருவடிக்கு தாமரையினுடைய ஒரு துகளுடைய அனுகிரகத்தினாலதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்க வரும்போது நாங்க ஒண்ணுமே இல்லைன்னு புரிஞ்சுட்டோம். அத்தியாகம் தவ பாத பங்கஜ பராகாதான கர்வேணவை. தவ பாத பங்கஜ, உன்னுடைய திருவடி தாமரைகள், அதனுடைய பராக, அதனுடைய துகள்கள், அந்த துகள்ல ஏதோ ஒரு துகள் அதனுடைய ஆதான, அதனுடைய சம்பந்தத்தினால, சம்சர்க்கத்தினால, அதை எடுத்துட்டதுனால அது எங்களை இந்த அளவுக்கு எல்லா பிரம்மாண்டங்களையும், லோகங்கள் இல்ல எல்லா பிரம்மாண்டங்களையும் பார்க்கக்கூடிய அனுகிரகத்தை கொடுத்தது. அதோட அது எங்களுக்கு என்ன எடுத்து உள்ளூர ஒரு கர்வம். இந்த கர்வம்ங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு ரைச்சியஸான ஃபீலிங். நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். கர்வேணவை தன்யோஸ்மீதி யதார்த்தவாத நிபுணா. இப்பதான் உள்ளத உள்ளபடி உண்மையை பேசக்கூடியதாக, உண்மையை பேசக்கூடிய நிபுணனாக, உண்மையை பேசுவதில் நிபுணனாக ஜாதகா ஆனேன். பிரசாதாச்சதே, உன்னுடைய பிரசாதம், உன்னுடைய பிரசாதம் தான் எனக்கு உண்மையை தெரிவிச்சது அப்படின்னார். அதனால என்ன பண்றோம், யாசே துவாம், உன்னை யாசிக்கிறோம். வி பிசிச் யூ, வி பெக் யூ. பவ பீதி நாச சதுராம், நீ எப்படிப்பட்டவ? பவ பீதி நாச சதுராம், சம்சாரம்ங்கிறதனுடைய பயத்தை போக்கக்கூடியவள். சம்சாரம்ங்கிறது கர்மா முடிஞ்ச உடனேதான் போறது. ஆனா அந்த சம்சாரத்தினுடைய பயம் இருக்கே, அந்த சம்சாரத்துல எவ்வளவு கஷ்டப்படணுமோ, ஏது கஷ்டப்படணுமோன்னு அந்த சம்சாரத்துல இருக்கிற அட்டாச்மெண்ட், அதுல இருக்கிற பயம் இருக்கே, அந்த பவ பீதி நாச, சம்சாரத்துல இருக்கிற பீதி, அந்த பீதியை நாசம் பண்றதுல சதுரா, உன்னை விட்டா வேற ஆள் கிடையாது. பவ பீதி நாச சதுராம் முக்தி பிரதாம், முக்தியை கொடுப்பவள் ஈஸ்வரி, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணவள், எல்லாரும் உன்னுடைய கண்ட்ரோலுக்கு தான் இருக்கா. சித்வா மோககிருத்தம், மோககிருத்தம் இந்த அதாவது இந்த அஜ்ஞானத்தினால, மோகம்னு சொன்னோம்னாக்க இந்த மாயையினுடைய எஃபெக்ட், அதனால வந்த மகார்த்தி நிகடம். நிகடம்னாக்க காலையும் கையிலையும் போட்டிருக்கிற செயின். நிகடம்னாக்க இந்த இது விலங்குகள். மகார்த்தி மிகவும் பெரிய துக்கம், மனசு கஷ்டம், துக்கம். அதாவது இந்த சம்சாரத்துல நம்மளுடைய அட்டாச்மெண்ட்னால, இந்த சம்சாரத்துல நம்ம என்ன பண்றோம், இதுல மாட்டிக்கிறதுனால, இந்த மாட்டிக்கிறதுங்கிறது அதான் செயின், சம்சாரத்துல மாட்டிக்கிறதுங்கிறது. சோ அப்படிப்பட்ட சம்சாரத்துல இருக்க, சம்சாரியா இருக்கிறதுங்கிற செயின் இருக்கே, அதுல இருந்து அதை ஹித்வா, அதை போக்கி பக்தி யுக்தம் குரு, உன்னிடம் பக்தி இருப்பவனாக, உங்ககிட்ட. அதாவது இது எல்லாமே மாயையினுடைய சக்தியினால வருது, இதுல நம்ம பண்றதுக்கு எதுவும் இல்லை. மாயையினுடைய சக்தி எல்லாத்தையும் செய்விக்கிறது, மாயையினுடைய சக்தி எல்லாத்தையும் செய்யறது. இதுல நாம பண்றோம், இந்த பண்ற காரியங்களுக்கு நாம பொறுப்பு, இந்த பண்ற காரியங்களுக்கு நாம இதனுடைய பலனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை ஒரு நிமிஷம் விட்டுட்டோம்னா அதுதான் மோட்சம். சோ அதனால அது பகவான் இருக்கிற பக்தியினாலதான் வரப்போறது. அதனால இந்த எண்ணங்களை, இந்த அட்டாச்மெண்ட் எங்க கிட்ட இருந்து எடுத்து உங்ககிட்ட பக்தி இருக்கிறவனாக பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணார். அதனால என்ன சொன்னார், அதோ அகஞ்ச ஜாதோ விமுக்தா கதம் சியாம் சரோஜா தமேயாத் त्वदाविष्कृताद्वै तवाज्ञाकर किंकरोस्मीति नूनम इवे पाहि मां मोहमग्नं भवाब्धौ. அதேதான் சொல்றது. அதோ அகஞ்ச ஜாதோ விமுக்தா, அதாவது நான் இதுல இருந்து விடுபட்டவனாக எப்படி ஆவேன். அதோ அகஞ்ச ஜாதோ விமுக்த கதம் சியாம், அதாவது நான் பிரம்மாங்கிறதுனாலே நான் எல்லாத்துல இருந்து விடுபட்டுட்டேன்னு சொல்ல முடியாது. நான் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டவனாக எப்படி ஆக முடியும்? ஏன்னா நான் சாதாரண ஒரு இவன் இல்ல, பிரம்மான்றதுனால இல்ல, அஜாதன், பிறக்காதவன், அஜாயமானன், பிறப்பிலி அப்படின்னு என்ன சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய இது எப்படி, தோற்றம் எப்படி, சரோஜா அப்ரமேயா அமேயா ஸ்வதாவிஷ்கிருதாத்வை. ஸ்வதாவிஷ்கிருதா அமேயா சரோஜா, அதனுடைய உயரம் நீளம் இவைகள் என்னது, எப்ப வந்தது, எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது என்று அறிய முடியாததான அந்த தாமரை, அந்த சரோஜா ஆவிஷ்கிருதா, சரோஜா ஆவிஷ்கிருதா, நான் அதுல இருந்து வந்தவன். சோ அந்த சரோஜத்திலிருந்து வந்த காரணத்தினால நான் தோன்றினவனாத்தானே ஆயிருக்கேன், நான் பிறந்தவனாத்தானே ஆயிருக்கேன். சோ அப்படி நான் பிறந்தவனாக ஆகும் பொழுது பிறப்பிலின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால நானும் பிறந்தவன், உன்னுடைய உன்னுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக வேண்டியவன் அப்படின்னா. இதுல முக்கியமா சரோஜன்ற வார்த்தைக்கு
பத்மநாபம் பிரபுன்று சஹஸ்ரநாமத்துல பகவானுடைய நாமா பத்மநாபன் வருது இல்லையா? அந்த பத்மநாபன்ற நாமாவை பத்தி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, பத்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கே கால கணனை அப்படின்னு ஒரு அர்த்தம். ஏன்னா பத்மம்னாக்க அந்த இதெல்லாம் நம்ம அயுதம், சகசிரம் அயுதம், அற்புதம் அற்புதம்னு அந்த இதெல்லாம் அதாவது சகசிரம் அப்படின்னா 1000, அயுதம் அப்படின்னா 10,000, அப்புறம் லட்சம், அற்புதம் அதாவது கோடி, கோடிக்கு மேல இருக்கக்கூடிய மில்லியன், ட்ரில்லியன் எல்லாம் என்னென்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் எல்லாம் சொல்லிட்டு வரும் இல்லையா? அதெல்லாம் சம்ஸ்கிருத்ல வரும்போது சங்கம், பத்மம் அப்படின்லாம் வரும். பத்மம்ங்கிறது சாதாரண கணக்குகளுக்கு எட்டக்கூடிய ஒரு பெரிய நம்பர். நம்ம மனசுக்கு எட்டாத ஒரு பெரிய நம்பர்ங்கிறது பரார்த்தம். இப்ப இருக்கிறதுல பில்லியன் வரைக்கும் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி பில்லியன், அற்புதம்ங்கிறது, பத்மம்ங்கிறது பில்லியன் இல்ல அதுக்கு மேல ஏதோ ஒண்ணு, அந்த மாதிரி நம்பர். அப்படிப்பட்ட நம்பர்ங்கிறது என்ன ஆகும்னா மாறி மாறி வந்துட்டே இருக்கும். நம்பர்ங்கிறது ஒரே நம்பர்ல எப்போ அது லீனியரா போகாது, சர்க்குலரா இருக்கு. சோ அப்படிப்பட்ட மாறி மாறி வந்துட்டே இருக்கக்கூடிய நம்ம கணக்குல எட்டாத ஒரு காலக்கெடுவை குறிக்கிறது பத்மம். அந்த பத்மத்தை தன்னுடைய உதரத்துல பகவான் என்ன பண்றார்? யுகாந்த கால பிரதிசம்ஸ்கிருதாத்மனா ஜெகந்தி அஸ்யாம் சவிகாச மாசத்தைன்னு கவி சொன்ன மாதிரி சகல லோகங்களும் பகவானுடைய குச்சியில இருக்கு. சிருஷ்டி காலத்துல வெளியில வருது. முதல்ல எப்படி வெளியில வரணும்? காலம் தான். காலமும் தேசமும் வந்தா தான் அதுக்கு மேல சிருஷ்டி ஆரம்பிக்கும். அதனால காலம் வருது. அந்த காலத்தை குறிக்கக்கூடிய பத்மம், காலத்தை சிம்பலைஸ் பண்றது பத்மம். அந்த பத்மம் இங்க வருது. அந்த பத்மநாமம்னு அந்த பிரம்ம கமலம்னு சொல்லுவா. அந்த பிரம்ம கமலம்ங்கிறது அதனுடைய நாளம் ரொம்ப நீளமா இருந்துட்டே இருக்கும். சோ அப்படிப்பட்ட பிரம்ம கமலம்ங்கிற நாளத்துல பகவான் என்ன பண்றார்? சதுர்முகன் அந்த பிரம்ம கமலத்துல ஆவிர்வாவம் ஆற. சோ அதனால என்ன, பத்மத்துல ஆவிர்வாவம் ஆனதுனால பிரம்மாவுக்கு பத்மத்துல உண்டானவன், பத்மசம்பவா அப்படின்னு பேரு. அந்த தாமரையில உண்டானவன். அதனால நான் பிறக்கிறவனா இருக்கிறதுனால தானே அந்த தாமரையில உண்டானவனா நான் ஆறேன் அப்படிங்கிற அவர். அதோ அகஞ்ச ஜாதகா விமுக்த கதம் சியான். அப்படி உண்டானவனா இருந்தா உன்னுடைய அனுகிரகம் இல்லாம மோட்சம் எப்படி கிடைக்கும்? சரோஜா தமேயா தொதா நிஷ்கிருதா. அந்த தாமரை உன்னால உண்டு பண்ணப்பட்டது. அந்த தாமரையில உண்டானவன் நான். தவாக்ஞா கரஹா கிங்கரோஸ்மி. உன்னுடைய ஆணையை நிறைவேற்றக்கூடிய கிங்கரனாக இருக்கேன். சிவே பாகிமாம் மோகமக்ரம் பவாப்தவ். இந்த சம்சார கடல்ல விழுந்து இந்த மோகம் மாயையில மூழ்கி இருக்கிறமா பாகி, என்னை காப்பாற்று. சிவே, சிவா அப்படிங்கிறது அம்பாளுடைய நாமம். அதனால சிவா சிவசக்தி ஐக்கிய ரூபிணின்னு இருக்கு இல்லையா? சிவாங்கிறது அம்பாளுடைய நாமம். ஹே சிவே மாம் பாகி அப்படின்னார். அதோட அடுத்தது சொல்ற, ந ஜானந்தி ஏ மானவா தே வதந்தி பிரபும் மாம் தவ ஆத்யம் சரித்திரம் பவித்ரம் யஜந்தீக ஏ யாஜகா சொர்க்க காமாக நதேதே பிரபாவம் விதந்தியேவ காமம். ஏ மானவாக ஆத்யம் சரித்திரம் பவித்ரம் ந ஜானந்தி. ரொம்ப உத்கிருஷ்டமான மிக மேலானதான உன்னுடைய சரித்திரத்தை யாரெல்லாம் அறிய மாட்டார்களோ, தே மாம் பிரபும் வதந்தி. எங்களை மாதிரி சிருஷ்டிகர்த்தாக்கள் என்ன பண்றா? நாங்க தான் எல்லாத்துக்கும் தலைவர்கள், பிரபு அப்படின்னு அவ சொல்றா. அதோட மட்டும் இல்ல, யாஜகாக யாகம் பண்றவர்கள், ஆராதனை பண்ணுபவர்கள், பூஜை பண்ணுபவர்கள், சொர்க்ககாமாக அதாவது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த தங்க ஆராதனை எல்லாம் பண்றா. அந்த ஆராதனைகளுக்கும் என்ன ஆகும்? சௌச்சம் அந்த மாதிரி, அதாவது ரொம்ப சுத்தமா இருக்கிறது, திரிகரண சுத்தி, அந்தகரண சுத்தின்னு சகல விதமான சுத்தியும் வேணும். அதுக்கு அனுஷ்டானங்கள், அதுக்கான என்ன ஆகும்? உபவாசாதி நியமங்கள் அப்படின்னு சகல நியமங்களோடையும் அவ என்ன பண்றா? கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையும் செய்யறா. இந்த கஷ்டத்தை படுற கஷ்டத்தை கொஞ்சம் வைராக்கியத்திலையும் ஞானத்தின் பக்கமும் திருப்பினால்னா அவளுக்கு மோட்சமே கிடைச்சிடும். ஆனா அந்த ஞானத்தின் பக்கமும் வைராக்கியத்தின் பக்கமும் தங்களுடைய எஃபர்ட் திருப்பாம, தங்களுடைய எஃபர்ட் என்ன பண்றா? ரொம்ப கஷ்டப்பட்டுதான் பகவான ஆராதனை பண்றதுங்கிறது சாதாரண இல்ல. எல்லா வித நியமங்களோடையும் பண்ணணும். அவ்வளவு நியமங்களையும் ஃபாலோ பண்றா. ஆனா ஃபாலோ பண்ணி என்ன பண்றா? லௌகிகமா இருக்கக்கூடிய நஸ்வரமான சொர்க்காதி பலன்களை எதிர்பார்த்து பண்ணி கடைசியில அந்த பலன்களோட சாட்டிஸ்ஃபை ஆயிடுறா. அதனால இவ எடுத்துக்கிற எஃபர்ட் ஜாஸ்தியாவும், ஒரே மாதிரி எஃபர்ட் இல்ல ஜாஸ்தியாவும் இருக்கு. ஆனா கிடைக்கிற எஃபர்ட், கிடைக்கிற பலன் குறைச்சலா இருக்கு. மலையை தெல்லி எரிய பிடிக்கிறதுன்னு சொல்லுவா இல்லையா? அதே மாதிரி அதே எஃபர்ட்ல கொஞ்சம் வைராக்கியத்தின் பக்கம் போட்டாலே என்ன ஆயிடும்? மோட்சமே கிடைச்சிருமே இவாளுக்கு. அதான் ந ஜானந்தி ஏ மானவாக. இந்த விஷயம் தெரியாதவா தே வதந்தி. அவ என்ன சொல்றா? யஜந்தீக ஏ யாஜகாக சொர்க்க காமாக. சொர்க்காதி அல்ப பலன்களை நோக்கி யாகம் பண்றா. நதே தே பிரபாவம் விதந்தியவத்தே. அப்படிப்பட்ட ஜனங்கள் தே பிரபாவம், உன்னுடைய
முதல் தேங்கிறது தேர்ட் பர்சன், இரண்டாவது தேங்கிறது செகண்ட் பர்சன். தே உன்னுடைய பிரபாவம் ந விதந்தி, உன்னுடைய பெருமையை உன்னுடைய கௌரவத்தை தே ந விதந்தி அறிவதில்லை அப்படின்னார். ஸ்வயா நிர்மிதோகம், உன்னால சிருஷ்டிக்கப்பட்டவன். விதித்வே விகாரம் விகர்த்தும், விதித்வே பிரம்மாஹுட், ஐ ஹாவ் பீன் கிரியேட்டட் அண்ட் அப்பாயிண்டட் ஆஸ் பிரம்மா. பிரம்மாஹுட்ல விதித்வே கரெக்டா போட்டாரு. விதி அப்படின்னா பிரம்மா, விதித்வம் அப்படின்னு சொன்னா the post of பிரம்மா or the position of பிரம்மா. விதித்வம் விதியாக இருக்கக்கூடிய தன்மை, பிரம்மாவாக இருக்கக்கூடிய தன்மை. பிரம்மாவாக இருக்கக்கூடிய தன்மை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் பிரம்மா இல்ல, ஒரு ஜீவன்கிட்ட நீ பிரம்மாவா இருந்துட்டு இந்த வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு அம்பாள் சொல்லியிருக்கா. சோ ஸ்வயா நிர்மிதோகம் விதித்வே, உன்னாலே பிரம்மாவாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம போஸ்ட்ல, அதாவது இந்திரனுடைய போஸ்ட்ல இந்திரன் அப்பாயிண்ட் பண்றதுங்கிற மாதிரி. இந்திரன்கிறது போஸ்ட். இப்ப அந்த போஸ்ட்ல இருக்கிற இந்திரனுக்கு பேரு புரந்தரான்னு பேரு, வஜ்ரஹஸ்த புரந்தரஹாம்பா. சோ அந்த புரந்தரன்றதும் அந்த போஸ்ட்ல இருக்கான். அந்த மாதிரி விதித்வே நிர்மிதா எதுக்கு? விகாரம் விகர்த்தும். விகர்த்தும் அப்படின்னா, விகர்த்தும்னாக்க அந்த செயல்படுவதற்கு, சிருஷ்டிப்பதற்கு, பிரம்மா சிருஷ்டியை பண்ணணும், சிருஷ்டிங்கிற செயல்படுவதற்கு விகாரம் விகர்த்தும் விதித்வே. சிருஷ்டி எப்படிப்பட்டது? சதுர்தா விதாயாதி சர்க்கம். சதுர்தா அதாவது அந்த உத்பிஜம், ஸ்வேதஜம், அந்த அது பேர் என்ன, கர்ப்பஜம், ஜராயுஜம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி 4 விதமான சிருஷ்டிகள், 4 விதமான ஜீவராசிகள். இந்த 4 விதமான ஜீவராசிகளை உண்டு பண்ணுவதற்காக, அதாவது ஸ்வேதஜம், ஸ்வேதஜம்னா மாயிஸ்டர், அதாவது இந்த ஈரம் இருக்கு பாருங்க, ஈரத்திலிருந்து உண்டாகக்கூடிய வஸ்துக்கள், அதாவது பேன், தேள் இதெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி ஸ்வேதஜம். உத்பிஜம், உத்பிஜம்ங்கிறது வந்து பூமியை பொழந்துன்னு வெளில வரக்கூடியது, விருட்ச குல்மாதிகள், மரம் செடி கொடிகள்லாம். அண்டஜம் அதாவது முட்டையை பொழந்துட்டு, அதாவது பறவைகளால முட்டையிட போறது, அந்த முட்டையை உடைச்சு வெளியில வர்றது பறவைகள். ஜராயுஜம் அதாவது இந்த மம்மல்ஸ். ஸோ இந்த மாதிரி 4 விதமான ஜீவ சிருஷ்டிகள் இருக்கு. சதுர்தா விதாயாதி சர்க்கம், 4 விதமான ஜீவ சிருஷ்டிகளை செய்து அகம் வேத்மி கோன்யோ விவேதாதி மாயே, வேற யாருக்கு தெரியும்? அதாவது எல்லாரும் என்ன நான் சிருஷ்டி பண்றேன்னு நினைக்கிறா, பட் எனக்கு தெரியும். அதிமாயே மாய், நீ இந்த நாங்கள்லாம் மாயைக்கு உட்பட்டவளாக இருக்கோம். நீ என்ன பண்ற? மாயையா இருக்கிறதுனால அந்த மாயைக்கு நீ உட்பட்டவள் இல்ல. மாயை, யூ ஆர் டிரான்செண்டிங் மாயா. நீ வந்து மாயையுடைய கண்ட்ரோல் இல்ல. விவேதாதி மாயே ஆதி மாயே. ஆதி மாயன்னாக்க ஆரம்பத்துல, அதாவது ஆதி வஸ்து, அனாதியான வஸ்து. சமஸ்வ அபராதம் அகங்கார ஜம்மே, அகங்காரத்தினால விகர்த்தும், நான் செய்யக்கூடிய, நான் சிருஷ்டி பண்றேங்கிற என்னுடைய அகங்காரம் இருக்கே, அந்த அகங்காரம் என்னுடைய அனுகிரகத்தினால வந்தது. அதனால மே அபராதம் க்ஷமஸ்வ, நீ பண்ற காரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப புரிஞ்சுட்டு இருக்கேன், அதனால என்ன க்ஷமஸ்வ, என்ன பொறுத்துக்கோ அப்படின்னார். அதாவது இன்னொன்னு சொல்ற, சிரமம் ஏ அஷ்டதா யோக மார்க்கே பிரவருத்தாக. யோ அஷ்டதா, அஷ்டாங்க யோகம்னு சொல்றோம் இல்லையா? யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டாங்க யோக மார்க்கம் இருக்கு இல்லையா? அந்த அஷ்டாங்க யோக மார்க்கத்திலேயே பிரவருத்தாக பிரகிருவந்தி மூடா சமாதோ ஸ்திதாயே, சமாதியில, அதாவது அந்த நிர்விகல்பக சமாதி அப்படிங்கிற சமாதியில இருந்துட்டு மோட்சத்துக்காக யார் முயற்சி செய்கிறாளோ, ந ஜானந்தி தே நாம மோட்சப்பிரதம் வா சமுச்சாரிதம் தாது மாதர் மிஷேன, தே நாம மோட்சப்பிரதம் ந ஜானந்தி. இவ்வளவு கஷ்டப்பட்டு அஷ்டாங்க யோகமாக அனுஷ்டானம் பண்ண வேண்டாம், ஹடயோகங்கள்லாம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் ஆச்சரிக்க வேண்டாம். உன்னுடைய நாமாவை மட்டும் சொன்னாலே போதும். உன்னுடைய நாமாவை டைரக்டா உன்னுடைய நாமாவை சொல்றோன்னு கூட சொல்ல வேண்டாம். விஷேன ஏதாவது ஒரு வியாஜத்துல, அதான் அஜாமிளவ பாக்கியானம். விஷேன அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? அவன் பிள்ளைய கூப்பிடுறான், அவன் வந்து பகவானுடைய நாமாவை சொல்லணும்ன்ற நினைப்போட, பகவானுடைய நாமாவை சொல்லணுங்கிற ஒரு கான்சியஸ்னஸோட, அந்த எண்ணத்தோட அவன் சொல்லல, பக்தியோட சொல்லல. அவன் போற போக்குல என்ன பண்ணிருக்கான்? பகவான் நாமாவை தன் பிள்ளைய பார்த்து கடைசி நிமிஷத்துல ஐயோ காப்பாத்துறாங்கிறதுக்காக தன் பிள்ளைய கூப்பிட்டு இருக்கான். ஆனா அவங்க என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல முக்கியமான விஷயம், நானா நானும் நாச்சு அப்படின்லாம் கூப்பிடாம நாராயணன் நல்ல ஸ்பஷ்டமா வாயை திறந்து கூப்பிட்டான் இல்லையா? அந்த கூப்பிடுற சக்தி, கூப்பிடுற ஞாபகம் இருந்தது. அதுவே அந்த புண்ணியம் இருந்தாதான் அந்த நேரத்துல ஞாபகம் இருக்க முடியும், பூர்ணமான நாமாவை கூப்பிடணுங்கிற எண்ணமும் தோணும். இல்ல ஐயோ அம்மான்னு அழுதுட்டு இருந்தான்னாக்க. சோ அப்ப என்ன ஆயிடுச்சு, வாயில பகவான் நாமாங்கிறது பகவான் நாமாவை சொல்லணுங்கிற எண்ணத்தோட வரணுங்கிறது கூட இல்ல, தற்செயலா வேற ஏதோ ஒரு விஷயத்துல பகவான் நாமா வாயிலிருந்து வந்துருச்சுன்னா கூட போறோம்.
அதனாலதான் என்ன பண்றாரு, குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் போது கண்ட பேரும் வைக்காம பகவன் நாமாவா வைக்கணும், கூப்பிடும் போதும் பகவன் நாமாவா கூப்பிடணும். அதனால ஒவ்வொரு வேளையும் நம்ம குழந்தைய கூப்பிடும் போது கூட பகவன் நாமாவை சொன்ன புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும். விஷயனே இதுதான் வேதாந்த தேசிகர். நேற்றுக்கு அவருடைய பிறந்த நாள். வேதாந்த தேசிகர் அந்த திருவோண நட்சத்திரம், புரட்டாசி திருவோணம் அவருடைய ஜென்ம தினம், அதாவது திருநட்சத்திரம் சொல்ல பாருங்க, ஜெயந்தி, தேசிகர் ஜெயந்தி. அவர் தன்னுடைய ரசகிரேசாரங்கிற புஸ்தகத்துல அவர் சொல்ற, அதாவது நம்ம வந்து சரணாகதி பண்ணினா சொல்லுவோமா நம்மளுக்கு மோட்சம் கிடைச்சிடும், பகவான் மோட்சம் கொடுத்துடுறான். அந்த சரணாகதி பண்ணணுங்கிற ஒரு பாவனை எப்படி வருது, நான் வந்து ஒரு புண்ணியமும் பண்ணலையே, ரொம்ப பரம லௌகிக நல்லா இருந்துட்டு இருக்கேன், லௌகிகமான விஷயங்கள லௌகிக வாசனையோட இருந்துட்டு இருக்கேன்னா, இவனுடைய பாட்டம் முப்பாட்டம்ல யாரோ ஒருத்தன் எனக்கு இது பண்ணிருக்கான், என்ன பூஜை பண்ணிருக்கான், என்ன நினைச்சிருக்கான், என் பேரை சொல்லியிருக்கான், அவனுடைய புண்ணியத்தை இவனுக்கு கொடுக்கணும்னு பகவான் என்ன பண்றாராம், அந்த புண்ணியத்தினால இவனுக்கு வந்து அந்த சரணாகதி பண்ணணுங்கிற ஒரு பக்தி, ஒரு பாவனையை பகவான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்றாராம். ஏதாவது நம்மளுக்கு எப்படிதான் அனுகிரகம் பண்ணுவோம்னு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய அனுகிரகம் வேண்டான்னு நம்ம ஒதுங்கி போறோம், அவரை பத்தி நினைக்கிறதே இல்லை. ஆனா ஏதாவது ஒரு விதத்துல அனுகிரகம் பண்ணணும்னு அவர் காத்துட்டு இருக்கார். சோ மாதர் விஷயன நாம உச்சாரித்தே, ஏதாவது ஒரு வியாஜத்துல உன் பேரை சொன்னா கூட போறோம், அந்த பேரை சொன்னதையே நீ வந்து என்ன பண்ண, உனக்கு பண்ணப்பட்ட ஆராதனையா எடுத்துன்னு நீ என்ன பண்ற, ஜனங்களை காப்பாத்துற. அதை தெரிஞ்சுக்காம இவாள்லாம் வந்து என்ன பண்றா, இந்த அஷ்டாங்க யோகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு அதை பத்தி கஷ்டப்பட்டு இருக்காளேன்னு சொல்றாரு பிரம்மா. பதஞ்சலியே தன்னுடைய யோகத்துல சொல்லும் போது என்ன பண்றாரு, அஷ்டாங்க யோகம் பண்ணணும். அஷ்டாங்க யோகம்ங்கிறது உடனே கை மேல உடனே பலன் கொடுத்துருமான்னு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் அது எவால்வ் பண்ணும், நம்மளுக்கு சம்ஸ்காரங்களை கொடுத்து அப்படி இல்ல. அந்த யோகத்தை வந்து என்ன ஆகும்னாக்க சீக்கிரமா பலன் கொடுக்க வைக்கணும். அப்படின்னா என்ன பண்றதுங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் அதெல்லாம் சொல்லியிருக்காரு அவரே. அதாவது ஆசன தரகா அப்படின்ட்டு குவிக்கா கொடுக்கறதுக்கு குவிக் ரிசல்ட் என்ன பண்றதுன்னு, அதுல முக்கியமா அவர் சொன்னது பகவான் நாமம். அதாவது யார் வந்து பகவான ஆராதனை பண்ணிட்டு இருக்காளோ பகவத் ஆராதனையினால இந்த அஷ்டாங்க யோகமானது குவிக் ரிசல்ட்டா கொடுக்கக்கூடும் அப்படின்னு அவரும் பதஞ்சலியும் அந்த விஷயத்த நாமாவை சொல்லியிருக்க. அதனால அந்த நாமாதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு, அதாவது பகவத் ஆராதனம் முக்கியம் அப்படின்னு பிரம்மாவும் சொல்றாரு இந்த இடத்துல. அதோட இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, விசாரே பரே தத்துவ சங்கியா விதானே பதே மூடிதா நாம தேசம் விகாய நகிந்தே விமூடா பவாப்தோ பவானி துவமேவாதி சம்சார முக்தி பிரதாவை. இது வந்து சாங்கிய தத்துவத்தை பத்தி சொல்றார். சாங்கியத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பிரகிருதி புருஷ, அதாவது விவேக கியாதி அப்படின்பா. விவேக கியாதி, கியாதினா நாலேஜ், விவேக கியாதினா டிஸ்கிரிமினேட்டரி நாலேஜ். இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி பிரகிருதியும் புருஷனும் ஒன்னோட ஒண்ணு பெசரின் இருக்கு. பிரகிருதியும் புருஷனும் பெசரின் இருக்கிறதுனால அந்த பெசரின் இருக்கிறது தான் ஜீவன் ஆறுது. அந்த ஜீவபாவம் தான் சம்சாரத்துக்கு காரணம். இந்த சம்சாரத்துல இருந்து மோட்சம் அடையணும்னா என்ன பண்ணணும், பிரகிருதி வேற புருஷன் வேற அப்படிங்கிற விவேகம். பிரகிருதியும் புருஷனும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் கிடையாது, பிரகிருதியும் புருஷனும் வெவ்வேறேங்கிற ஞானம் வரணும், விவேக ஞானம் வரணும். அந்த விவேக ஞானம் வந்தால், விவேக கியாதி வந்தால் மோட்சம் கிடைக்க போறது. அதான் சொன்னார், அந்த விவேக கியாதி தான் மோட்சத்துக்கு காரணம்னு நினைச்சுட்டே இருந்து அந்த விவேக கியாதிக்காக பிரகிருதி புருஷ விவேச்சனம் பண்ணிட்டு இருந்தா, அந்த பிரகிருதி புருஷ விவேச்சனம்ங்கிறதும், அந்த பிரகிருதி புருஷ விவேச்சனம்ன்ற ஞானம் இருக்கு பாருங்க, அந்த ஞானமும் புருஷ ஞானம் இல்ல, அந்த ஞானமும் விருத்தி ஞானம் தான். அந்த அந்த விவேக ஞானம்ங்கிறதும் விருத்தி ஞானம் அதுவும் மாயையின் பார்ப்பட்டதா இருக்கிறதுனால திருப்பியும் மாயைக்குள்ளேயே தான் சுத்தின்னு இருப்பாய்வா. அந்த விவேக ஞானம் தனக்கு இருக்குங்கிறது ஒரு கர்வத்தை கொடுக்கும், அந்த கர்வமே இவனை மாயைக்குள்ள இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கும். அதனால விசாரே பரே தத்துவ சம்விதானே, தத்துவ ஞானத்துல விசாரம் பண்ணிட்டு இருக்கும் போது பதே மோகிதா, அவர்கள் என்ன பண்றாங்க, அதுலயே அந்த ஞானத்திலேயே ஞான பதத்திலேயே ஞான ஸ்டெப்லயே மோகிதாக நாமதே சம்பிகாய நித்திந்தே விமூடா பவாப்தோ, அவ சம்சார சாகரத்திலேயே மூழ்கி போய் மூடர்களாக மூழ்கி போயிருக்கா இல்லையா. துவமேவாதி சம்சார முக்தி பிரதா, உன்னுடைய அனுகிரகம் ஒண்ணுதான் சம்சாரத்திலிருந்து முக்தியை கொடுக்கக்கூடியும். அந்த கேவலமான ஞானங்கள் விசாரங்கள்லாம் என்ன ஆகும், ஏன்னா அது விவேக ஞானம்ங்கிறதும் அந்த ஞானத்துக்குள்ள இருக்கிறது தான். அதனால அதுல இருந்து வெளியில வர்றது கஷ்டம். அதுல இருந்து வெளியில வர்றதுன்னா பூர்ணமா வைராக்கியம் வரணும், பூர்ணமான அகங்காரத்தை விடணும். அகங்காரத்தை விடுறதுங்கிறது அனுகிரகம் இல்லாம இருக்காது. அதனாலதான் ஈஸ்வர அனுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா மகாபயம் அதித்ரானா தித்ரானாம் உபஜாயத்தேன்னு சொல்றோம். அதேதான் சொல்ற, பரம் தத்துவ விஜானம் ஆத்யைஹி ஜனைஹி ஜெய்ஹி அஜேசானுபூதம் தியஜந்தியேவ தேக்கிம்
பரம் தத்துவ விஞ்ஞானம், இந்த உண்மையான தத்துவ விஞ்ஞானம், அம்பாள் தான் எல்லாமே அப்படிங்கிற ஞானம், ஆத்யைகி அஜைகி, ஆத்யைகி அஜைகினாக்க சனாதனாளா இருக்கிற மும்மூர்த்திகளாலே அஜே அனுபூதம், அஜே அதாவது பிறப்பிலியாக இருக்கக்கூடிய அம்பாள்கிட்ட எது அனுபூதமோ எஜந்தியேவ தேய்க்கும், அவர்கள் என்ன பண்றாங்க, சாதாரண ஜனங்கள் விசாரம் போகணும்னு என்ன பண்றாங்க, அந்த அம்பாளை பத்தி நினைக்கக்கூடிய விஷயத்த கிம் நதே எஜந்தி அவ விட்டுலையாத நிமேஷார்த்த மாத்திரம், ஏன்னா வாஸ்தவம் நிமேஷார்த்த மாத்திரம் பவித்திரம் சரித்திரம். நீ ஒரு அரை செகண்ட்ல உன்னுடைய கண் இமைக்கிறது இருக்கே, அந்த இமைப்பின் பாதி இமைப்புக்குள்ள இந்த ஜெகத்து முழுக்க சிருஷ்டி பண்ணி முடிச்சிட மாட்டியா? அதோட என்ன பண்றா, உன்னுடைய சரித்திரத்தை அவ எல்லாரும் எப்படி நினைக்கிறா, அதாவது அந்த ஆத்யீகி சனாதனாளா இருக்கக்கூடிய இந்த மும்மூர்த்திகளே சிவாஜ அம்பிகா சக்திகி ஈஸ்வரி அப்படின்றதாக உன்னுடைய பெருமைகள் எல்லாத்தையும் சதா சர்வகாலமா அவ நினைச்சிட்டு இருக்கா, சொல்லிட்டு இருக்கா. சோ அந்த சிருஷ்டிகர்த்தாக்களா இருக்கக்கூடிய மும்மூர்த்திகளே ஒன்னையே நினைச்சிட்டு இருக்கும் போது சாதாரண ஜனங்கள் இது என்னமோ லௌகிகமா இருக்கக்கூடிய விசாரம் ஞானம் அப்படின்னு என்னமோ பேசிட்டு இருக்காளே அப்படின்ற. நகிந்துவம் சமர்த்தாசி விஸ்வம் விதாத்தும், நிமேஷார்த்த மாத்திரத்தை சேர்த்துக்கணும். ஒரு அரை இமைப்பொழுதில், அரை இமைக்கிற நேரத்தினுடைய பாதியில நகிந்துவம் சமர்த்தாசி விஸ்வம் விதாத்தும், உன்னுடைய இந்த உலகம் முழுக்கையும் இந்த பிரம்மாண்ட முழுக்கையும் விஸ்வம் இந்த பிரம்மாண்ட முழுக்கையும் சிருஷ்டிப்பதற்கு கிந்துவம் ந சமர்த்தாசி திருசைவாசு சர்வம் சதுர்தா விபக்தம், உன்னுடைய நாங்கெல்லாம் சிருஷ்டி பண்ணணும், அதுக்கான எஃபர்ட் எடுத்துட்டு அதுக்கு சங்கல்பம் பண்ணிட்டு சிருஷ்டியை பண்ணணும். ஆனா நீ என்ன பண்ணுவ, திருசைவ உன்னுடைய பார்வையினாலேயே சதுர்தா விபக்தம் 4 விதமான ஜீவராசிகளை கொண்ட இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணி முடிச்சிருவ. அதுவும் எப்படி, இங்கதான் ஒரு முக்கியமான கான்செப்ட். இந்த சிருஷ்டி ஏன் வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி. சிருஷ்டியினுடைய பர்பஸ் என்ன அப்படின்ட்டு, சிருஷ்டியினுடைய பர்பஸ் என்னன்னு நம்மளால எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம். ஏன் அப்படின்னாக்க இதுல தேசம் காலம் ரெண்டுமே நம்மளுடைய புத்திக்கு முன்னாடியே சிருஷ்டி ஆயிடுறது. தேச கால சம்பந்தம் இல்லாத விஷயத்தை நம்மளால கிரகிக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ண முடியும், இருக்கிற சிருஷ்டில இருந்து எப்படி வெளியில வர்றதுங்கிறது தான் யோசிக்கலாமே ஒழிய இந்த சிருஷ்டி ஏன் எங்க எப்படி வந்தது அப்படிங்கறது யோசிக்கிறது கஷ்டம். அதான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது வினோதார்த்தம் லீலா, எல்லாமே அம்பாளுடைய லீலை, பகவானுடைய லீலை. அந்த லீலைன்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு மேல அதாவது குழந்தை விளையாடுறதுனுடைய பர்பஸை தேடிட்டு இருக்க முடியுமோ, அது தற்செயல நடந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். சோ வினோதார்த்தம் ஏவம் அதுன்னு வச்சிருந்தோம்னா அதுக்கு மேல நம்ம கேள்வி கேட்க மாட்டோம், அதை வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கறதுக்காக. வினோதார்த்தம் ஏவம் விதம்மாம் விதாய ஆதிசர்க்கே இலேதம் கரோஷித்தி காமம். சோ ஆதிசர்க்கே சிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல, ஆதிசர்க்கே என்ன முதல் சிருஷ்டின்னு இல்ல, சிருஷ்டியின் ஆரம்பத்துல என்னை அதாவது சிருஷ்டிகர்த்தாவாக என்னை சிருஷ்டிச்சுட்டு உன்னுடைய வினோதம் அதாவது லீலை தான் எல்லாமே. இந்த சிருஷ்டி ஸ்திதிங்கிற சம்ஹாரங்கிறது அனைத்துமே இந்த இது இருக்கு பாருங்க, இந்த 3 விதமான முக்கியமான காஸ்மிக் ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே உன்னுடைய லீலை தான் அப்படின்ற. ஹரி பாலகா, ஹரிய என்ன பண்றோம், நான் சிருஷ்டியை தான் உன்னுடைய விளையாட்டு தான் உன்னுடைய லீலைக்காக தான் சிருஷ்டி பண்ணினேன்னு சொன்னார். உண்மையில நாங்க மும்மூர்த்திகள் ஈஸ்வரன் அப்படின்னு எங்களுக்கு பேர் இருக்கு, ஆனா வாஸ்தவத்துல ஈஸ்வரனா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார். என்ன நீ என்ன சிருஷ்டி பண்ண இல்லையா? புராணங்கள்ல பிரம்மாவை சிருஷ்டி பண்றத நிறைய கேட்கறதுனால நம்மளுக்கு அது கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு, இல்ல ஏத்துக்கிற மாதிரி அக்செப்டபிளா இருக்கு. ஆனா அதே ஆங்கிள சிவ பண்ணி பார்க்க முடியல. அப்ப என்ன பண்ற, ஹரி பாலகா, விஷ்ணு லோகத்தை சிருஷ்டி பண்ண பாலனம் பண்றாருன்னு சொல்றோம். மதோர்வா ததா கைடபாத் ரட்சிதா சிந்து மத்தியே, ஆரம்பத்துல ஜெகத் சிருஷ்டியினுடைய அபயேவ சதர்ஜாதவ்னு ஜெகத் சிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல ஜலம் இருந்தது. அந்த ஜலத்துல மதுட்ட இருந்தும் கைட்டமன்ட்ட இருந்தும் நீ விஷ்ணுவை ரட்சிக்கலையா? விஷ்ணு பாலகனா இருந்தாக்க அவரே உன்னுடைய ரட்சிப்பு தேடுறார். சோ ஹரி பாலகா கிம் துவயாசோ மதோர்வா கைட்டபாத் ரட்சித சிந்து மத்தியே, அவர் காப்பாற்றப்படலையா? எப்ப விஷ்ணு காப்பாற்றப்பட்டாரோ அப்ப காப்பாற்ற ரட்சணம்ங்கிற வேலையும் உன்னை சேர்ந்ததுதான், நீ தான் அவர்கிட்ட கொடுத்து இதை பாத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன்னு தெரியறது. ஹர சம்ஹிருத கிம் துவயாசௌச்ச காலே இந்த காலே, அதாவது காலம் முடியும் பொழுது சகலத்தையும் பிராகிருத பிரளயம் எப்ப வருதோ அந்த பிராகிருத பிரளயம் வரும்போது அவ்வளவுத்தையும் சம்ஹரிக்கக்கூடிய ஹரனும் உனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கப்படலையா அப்படின்ற. கதமே துருவோ மத்திய தேசாத்து ஜாதகா, அது மட்டும் இல்லைன்னாக்க இந்த புராணங்கள்ல எல்லாம் வருது. அதாவது விஷ்ணு என்ன பண்றார், விஷ்ணுவோட நாபி கமலத்திலிருந்து பிரம்மா வந்தா
பிரம்மாவத்தினுடைய புருவ மத்தியிலிருந்து சிவன் வர இந்த ஆழ்வாருடைய பாடல்களும் வரும். அதாவது நாரணனும் நான்முகனை தான் படைத்தான், நான்முகனும் தான் முகமாய் சங்கரனை படைத்தான்னு அது என்ன வரும்? அதாவது விஷ்ணுகிட்ட இருந்து பிரம்மா படைக்கப்பட்டார், பிரம்மாட்ட இருந்து சிவன் படைக்கப்பட்டார்னு இவா எல்லாமே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் படைக்கப்பட்டதாக இருக்கு. அப்படி சிவன் படைக்கப்பட்டதா இருந்தா சம்ஹாரம் பண்ணப்படலைன்னா அவர் ஏன் படைக்கப்படணும்? சிவன் விஷ்ணு பிரம்மா எல்லாருமே படைக்கப்பட்டவர்களாக, எல்லாருமே சமஹரிக்கப்படுறவர்களாக ஆறா அந்த படைப்பையும் சம்ஹாரத்தையும் பண்றவன் நீதான். நதே ஜென்ம குத்ராபி திருஷ்டம் ஸ்ருதம் வா. இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம இப்ப என்ன சொல்லுவோம்னா, சாதாரணமா பிரம்மம் இருக்கு, அந்த பிரம்மத்தை பிரம்மத்துக்கும் பிரம்மங்கிறது ஞானம், அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஞானம் வேண்டாமான்னு ஒரு கேள்வி வரும். அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஞானம் போனோம். அந்த ஞானம் இருக்குன்னு சொன்னோம்னா அந்த ஞானத்தை சொல்லக்கூடிய, அதாவது அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிற, அதை பார்க்கிற ஒரு பிரமாணம் சாட்சி வேணுமா வேண்டாமா? அந்த சாட்சின்னா அந்த சாட்சிக்கு ஒரு சாட்சி, அதுக்கு ஒரு சாட்சின்னு போயிட்டே இருக்கும் அனவஸ்தான்னு. இப்ப எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஞானம்னு பிரம்மம் வச்சிருந்தோம்னாக்க அந்த பிரம்மே அது என்ன ஸ்வபரசம், அது தன்னையே என்ன ஆகுது, அது பாக்கிய காட்டி கொடுக்கறதோட தன்னையும் காட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது. ஸ்வேனபாசா சர்வமிதம் விபாதின்னு அதனுடைய ஒரு அதனுடைய ஒளியினாலேயே எல்லாமும் தெரியறது. அதுவும் அது தன்னை வஸ்துவா தெரிவிக்கல, பாக்கிய தெரிவிக்கும் போதே பிரதிபோத விதித்தம் மதம்னு அது தெரியும் போதே எல்லாம் தெரியறது அப்படிங்கறதாக. அதனால நதே ஜென்ம புத்திராபி திருஷ்டம், உன்னுடைய ஜென்மா அதுக்கு சாட்சியா இருக்கிறவங்க, சாட்சி இல்லைங்கிறதுல சாட்சியா யாரும் இருக்க முடியாது, அதுதான் எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கு. அதனால ந திருஷ்டம் ந ஸ்ருதம் வா குத சம்பவஸ்தே கோபீக வேத. நீ எங்க இருந்து எதுல நீ வர முடியும்னா உனக்கு வரத்துக்கான காரணம் எங்க இருக்கு, யார் தெரிஞ்சுப்பா. கிலாத்யாச சக்தி ஸ்வமேகா பவானி, நீதான் ஏகா சக்தி, ஒன்றான சக்தி நீதான். சுதந்திரை சமஸ்தை ரதோ போதிதாசி, அது மட்டும் இல்ல நீதான் சக்தி, ஏகரூபமான சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்தைகி எல்லா விதமான சுதந்திரைகி, சுதந்திர பிரமாணம், பாக்கி எல்லா பிரமாணங்களும் பிரத்யக்ஷ பிரமாணமோ அனுமான பிரமாணமோ வேதம் என்ன சொல்லியிருக்கோ, வேதம் சொல்லியிருக்கிற விஷயத்த, அதாவது பிரம்ம விஷயத்துல வேதம் சொல்லி இருக்கிற விஷயத்த நம்மளுக்கு கராபரேட் பண்ணி கொடுக்கறது, நம்மளுக்கு புரியக்கூடிய விஷயங்களால நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா வேதம் என்ன எடுத்து புது அனதிகதம் பிரமாணம், புது விஷயமாக அது எடுத்து சொல்றது. அதனால வேதம் சுதந்திரம் பிரமாணம். வேதம் பிரத்யக்ஷம் சொன்னதை வேதம் நிரூபிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. வேதம் சுதந்திரமான பிரமாணமா இருக்கு. அஜாமேகாம் அந்த இதெல்லாம் சொல்லும் போது என்ன பண்ணா, அதாவது தேவாத்ம சக்தியும் சொகுணேர் நிகூடாம் அப்படின்னு சக்தி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அம்பாள்னு வேதம் என்ன பண்றது, எடுத்து காட்டுறது இல்லையா. அதனால சுதந்திரைகி சமஸ்தைகி அதோ போதிதாசி ஸ்வயா சம்யுதோகம் விகர்த்தம் சமர்த்தா. உன்னுடன் சேர்ந்தால், அதாவது சக்தியுடன் சேர்ந்தால் விகர்த்தம் சிருஷ்டிக்கிறதுக்கு நான் சமர்த்தனாவே. ஹரிஸ்திராது மம்பத் ஸ்வயா சம்யுதஸ்ட, உன்னுடன் சக்தி வைஷ்ணவி சக்தி சேர்ந்தாதான் விஷ்ணு பாலனும் பண்ண முடியும். ஹர சம்பிரகர்த்தா சம்பிரகர்த்தும் துவைவேக யுக்தா, உன்னுடன் சேர்ந்தால்தான் அஹரஹா சம்பிரகர்த்தும், அதாவது சம்ஹாரம் பண்றதுக்கும் சிவனுக்கு சக்தி உண்டு. க்ஷமாநாத்ய சர்வே துவயா விப்ரயுக்தாக, துவயா விப்ரயுக்தாக ந க்ஷமாக, உன்னுடன் சேராதவர்களாய் உன் சம்பந்தம் இல்லைன்னா ந க்ஷமாக, நாங்கள் சமர்த்தர்கள் அல்லோம். சிவசக்தியா யுக்தா இல்லையா, எதி பவதி சக்த பிரபவித்தும், அதே விஷயம்தான். யதாஹம் ஹரிசங்கர கிம் ததான்யே, நான் எப்படி சிவன் விஷ்ணு எப்படியோ, ந ஜாதா ந சந்தீக நோவா பவிஷ்யன், இங்க யாரும் பிறந்ததில்ல, பிறக்க போறதும் இல்ல, இப்ப இருக்கிறதும் இல்ல. ந முக்கியந்தி கேஸ்மின் ஸ்தவாத்தியந்த சித்ரே வினோதே விவாதாஸ்பதே அல்பாசயானா. ரொம்ப விசித்திரமா இருக்கக்கூடிய இந்த லோகத்துல சம்சாரத்துல யார்தான் இந்த சக்தி விஷயத்துல, இந்த பிரம்ம விஷயத்துல, ஜெகத் சிருஷ்டிகர்த்தா விஷயத்துல, ஜெகத் காரணமான விஷயத்துல மோகத்தை அடையாதவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் எப்படி மோகத்தை அடைஞ்சிருந்தோமோ, எங்க இருந்து வந்தோம், எப்படி வந்தோம், ஏதா வந்தோம் அப்படிங்கிற விஷயத்துல நாங்க எப்படி மோகத்தை அடைஞ்சிருந்தோமோ அப்படி அடையாதவர்கள் யார், யார் இருந்திருக்கிறார்கள், யார் இருக்கிறார்கள், இனிமே வரவாழி யார் இருக்க போகிறார்கள். எல்லாருக்கும் இந்த அகங்காரம் அத்தியாசங்கிறது இந்த மோகத்துக்கு கொடுக்கக்கூடியதான். சோ இதுல இருந்து கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கணும்னாக்க இதுதான் விஷயம், உன்னுடைய அனுகிரகம் ஒண்ணுதான் அப்படின்னு. அகர்த்தா குணஸ்பஷ்ட. இப்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த இவர் இருக்காரு பிரம்மா அதாவது ஜனமேஜயன் ஒரு கேள்வி கேட்டா, இந்த லோகத்தினுடைய ஆதி கர்த்தா யாருன்னு கேள்வி கேட்டான். அந்த கேள்வியை ஜனமேஜயன் வியாசர்கிட்ட கேட்டார், வியாசர் நாரதர்கிட்ட கேட்டார், நாரதர் பிரம்மாட்ட கேட்கிறார்,
பிரம்மா அதே கேள்வியை அம்பாள்கிட்ட கேட்கிறார். அந்த அம்பாள்கிட்ட கேட்டுட்டும் அந்த அம்பாள்கிட்ட கேட்கிற கேள்வி என்ன பண்றார், நான் அம்பாள் எனக்கு இப்படி பதில் சொன்னாரு, அந்த கேள்வியை பிரம்மா நாரதருக்கு சொல்லி, நாரதர் வியாசருக்கு சொல்லி, வியாசர் ஜனமேஜயருக்கு சொல்லி, ஜனமேஜயத்தை சூதர் என்ன சொல்றாரோ அந்த விஷயத்தை இப்ப நம்ம கேட்டு இருக்கோம். ஏன்னா ஜெகத்கர்த்தா ஆதிகர்த்தா யாரு, அதாவது பிரம்மத்துக்கும் அம்பாளுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன, ரெண்டு பேருக்கும் ஒருத்தரோட ஒருத்தர் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, இது யார் எடுத்துக்கிறது, இந்த அம்பாளுங்கிறது ஸ்திரீ ஸ்வரூபமா ஸ்திரீ தேவதையா இல்ல பும் தேவதையா புருஷ தேவதையா, இந்த பரபிரம்மம்னு சொல்லக்கூடியது புருஷ தேவதைன்னு சொல்லணுமா ஸ்ரீ தேவதைன்னு சொல்றோமா, சிருஷ்டிகர்த்தாங்கிறது தேவதா சிருஷ்டியா அதாவது அம்பாள் சிருஷ்டி பண்றாளா இல்ல பரமேஸ்வரன் ஆதிகர்த்தாவான ஒரு பரமேஸ்வரன் சிருஷ்டி பண்றானா, யார் சிருஷ்டி பண்றா எப்படி சிருஷ்டி பண்றான்ற ஒரு இது வருது. அந்த விதயத்துல வேதம் என்ன சொல்றது எப்படி சொல்றது இப்படி சொல்றதே இதுல சில விஷயங்கள் புரியாம இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அததான் அடுத்த ஒரு 5-6 ஸ்லோகத்துல என்ன பண்ண போற, அந்த வேதத்துல சொல்லி இருக்கிற புருஷங்கிற ஸ்வரூபம் என்ன ஸ்ரீங்கிற ஸ்வரூபம் 2-3 ஸ்லோகத்துல சொல்லி அந்த ஸ்லோகத்துல சொன்னதே எனக்கு சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணி கொடு அப்படின்னு அம்பாளை கேட்க போற. என்ன கேட்கிறாருங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.